டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் சோம்பு வச்சு நச்சு வச்சுருக்கிறேன், கோவக்காய் கழுவிட்டு 4 அரிஞ்சு வச்சுருக்கிறேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், தேவைக்கேற்ப எண்ணெய். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் சுட்டுருச்சு. இப்போ எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தட்டி வச்சுருந்த பூண்டு, பெருஞ்சீரகம் இதை போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறட்டும். நறுக்கி வச்சிருந்த தக்காளியை போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டோன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சிடும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டு மல்லித்தூள் போடலாம். இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். வதங்கிருச்சு. இப்போ கோவக்காவை போட்டுக்கலாம். கோவக்காய் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. கோவக்காய் பிபி கண்ட்ரோல் பண்ணோம். பிபி இருக்கிறவங்களாம் கோவக்காய் சாப்பிட்லாம். அதில் கோவக்காய் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இதுவும் பொரியலாகவும் கிரேவியாகவும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வதங்கிருச்சு. தேவைக்கேற்ப தண்ணியை விட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப தண்ணி விட்டாச்சு. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். வாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கோவக்காய் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருந்தோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி விட்டால் தான் கொஞ்சம் வேகும். அதுக்கு தான் விட்டுருந்தது. 3/4 ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.